தேர்தல ஓட்டு போட்டீங்களா? போட்டோம். விஜய்னு ஒண்ணே உங்களுக்கு என்ன தோணுது? என்ன அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அப்படியா? ஆமா. விஜய் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? நம்பிக்கை வந்ததுன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த ஒரு நல்ல உள்ளம் இருந்திருக்கு அவருக்கு. விஜய் நீங்க நேர்லயே பாக்கலையே, எப்படி அவருக்கு அந்த உள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது? அதாவது நம்மளுடைய ஒருத்தருடைய பார்த்தாவே தெரிஞ்சிடும். அவருடைய நடவடிக்கை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. விஜய் மேல ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. நம்பிக்கை இருக்கு. அவர் எல்லாம் செய்வாரு பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே மேற்கொண்டு என்ன கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் நான் எதிர்பார்க்கல. அதாவது அவர் விஜய் செஞ்சாலும் செய்யாட்டியும் விஜய்க்கு உங்களுடைய ஆதரவு. சரி, இப்ப விஜய்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர் கவர்ச்சினால வந்தாரு. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து ஓட்டு போட சொல்லி பயமுறுத்தி மிரட்டி குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவரு செய்யவும். இது நம்புற மாதிரி இருக்கா அந்த விஷயம்? இல்ல அது நான் கேள்விப்படவும் இல்ல. அந்த மாதிரி அவரு செய்ய என்ன சொல்றாங்கன்னா, சின்ன குழந்தைங்களை வந்து மாமா நான் உங்க அண்ணன் நீங்க ஓட்டு போட சொல்லுங்க உங்க அப்பாவை அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மக்கள் மறந்து ஓட்டு போட்டுட்டாங்க. நம்மளே சுயமா யோசிச்சுதான் ஓட்டு போட்டோன்றீங்க. யாரும் நம்ம நிர்பந்திக்க முடியாது. யாருமே ஒண்ணும் சொல்லவும் இல்லை. நம்மளுக்கு தோணுச்சு அவரு போட்டா நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு இதுதான். சரி, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? இந்த 10 நாள் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஏதாவது ஒரு சிறப்பம்சம் நீங்க பார்த்ததை சொல்லுங்க. சிறப்பம்சம்னா இப்ப என்ன, அந்த குடி இது இருக்குது, அவர் இது பண்ணிட்டாரு. 717 கடைகளை மூடினது இப்ப 500 கடைகளை மூடிட்டாருன்னு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருச்சு. சந்தோஷம். எல்லாரும் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இது கூட என்ன சொல்றாங்க, திமுக அரசு நாங்க ஏற்கனவே மூடிட்டோமே அப்படின்றாங்களே. இல்ல இவர் வந்து இப்ப உடனே 10 நாளுக்குள்ள இது செஞ்சது ரொம்ப சந்தோஷம். நீ அவர் நினைச்சிருந்தா நம்ம மெதுவா யோசிச்சு ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் இந்த ஆட்சியில அந்த மாதிரி சொன்ன இது மாதிரி ஒரு நடக்கவே இல்ல. ஒரு மிராக்கிள் நடக்கவே இல்ல. இப்போ ஒரு 10 நாளுக்குள்ள அவர் இவ்வளவு இது பண்ணிருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் ஆட்சியில நல்லா நீடிக்கணும். நல்லா என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா, விஜய்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்கலாம் இல்லப்பா, அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அவ்வளவுதான். வேற அவர் இந்த மாதிரி கொடுப்பாரு எதிர்பார்க்கலாம் இல்ல. நாங்க நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும். விஜய் நல்லது செய்யணும், அதான் உங்களுடைய ஆசை. எங்களுக்கு பழையங்களுக்கெல்லாம் செய்யணும். இந்த குடி போதை இருக்கிறவங்க குடியும் முக்கால்வாசி அதை அழிச்சாவே எல்லாமே நல்லா இருக்கும். நாடே நல்லா இருக்கும். குடிய அழிச்சுட்டா நாடு நல்லாயிடும். அதுதான் ஒரே மைனஸ். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அது. ஏன்னா அது நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா, நான் என்னுடைய பிள்ளையாலே அனுபவப்பட்டிருக்கேன். ஓகே. அப்ப குடிய மட்டும் அழிச்சிட்டா பூரண மது வழக்கு கொண்டு வந்துட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, புரியுங்களா? வேற நான் எதுவும் எதிர்பார்க்கல. இதுதான் நன்றிங்க. இந்த குடியை ஒண்டி அவர் இது பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நல்லா இருப்பாங்க, ஏழை பழைய நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான். நன்றிங்கம்மா. எடுத்துக்கிறேன், மைக் எடுத்துக்கிறேன்.